மதுரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று முதல் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி போனஸாக 1 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும், பழி வாங்கும் அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்றும், அவர்லேண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த நிலையில் மாநகராட்சி நகர்நல அலுவலர் இந்திரா தலைமையில் தூய்மை பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனுடன் நடைபெற உள்ளது. ஒப்பந்த நிறுவனம் அவர்லாண்டு நிறுவனம் தொழிலாளிகளை கொத்தடிமை போக்காக நடத்திட்டு இருக்கு. கைரேகை வச்சாலும் வேலை பார்த்தாலும் சம்பளம் தரதுல 30 நாள் வேலை பார்த்தாலும் 25 நாள் தான் அந்த அவர்லாண்டு நிறுவனம் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன? ஊதிய உயர்வு கேட்கிறோம். ஜீவோ அரசாணை 52 152 ரத்து செய்யுங்க. D62 பிரகாரம் ஊதிய உயர்வு கொடுங்க. இந்த நிலை மதுரை மாநகராட்சியில் எப்படியே தொடர்ந்துச்சுன்னா சென்னையை விட மிகப்பெரிய இழப்பீடை மதுரை சந்திக்கும் என்பதை இந்த 2 கூட்டமைப்பு தொழிற்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.